ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை ஊற்றுறதுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தோசை கல்லை வச்சுட்டு நல்லா கல் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சூடாகினதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக அப்படி தண்ணி தெளிச்சு விடுவாங்களே, அது வந்து இந்த இது வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நான்ஸ்டிக் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு கல்லுன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா அந்த கல்லில் தோசை சரியாகவே சுட வராது. இப்போ காமிக்கிறேன் எப்படி தோசை சுடணுன்னு. மொறுன்னு சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல் காஞ்சிருச்சு, சூடு மேலே அப்படியே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மாவு தண்ணியாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், 1.5 கரண்டி மாவு ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்போ எண்ணெய் ஊற்றணும், எப்படி எண்ணெய் ஊற்றினா அது நல்லா இருக்கும்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள் தோசை எப்படி இருக்குன்னு நல்லா. இப்போ எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விடலாம். இந்த மாதிரியே எண்ணெய் நிறையா ஊற்றினாலும் உங்களுக்கு வந்து செமிக்காது. நைட் டயத்தில் காலையிலையும் எண்ணெய் ஊற்றினா உங்களுக்கு வந்து மதியம் அப்புறம் பசிக்காது. அதனால எண்ணெயை வந்து கம்மியாக ஊற்றி சுடுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, லைட்டாக வந்து இந்த ஓரத்துலலாம் ப்ரௌனிஷாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் ப்ரௌனிஷாக ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான்ஸ்டிக்னா, ஏன்னா இது வந்து எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். அப்புறம் வந்து அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தோசை சுட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அந்த தோசை கருகிடும். அப்புறம் இந்த ஆனால் இந்த பேனுக்கு வந்து கொஞ்சம் தான் பாதிப்பு, இந்த தோசைக்கு தான் ரொம்ப ஹெவியான பாதிப்பு. நல்லா ஓட வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 சைடு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த தோசைக்கு வந்து நீங்கள் எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சட்னி, சாம்பார், சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவிஸ், அப்புறம் சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா இந்த தோசைக்கு செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு தோசை வராது சுடுறதுக்கு, அதனால தான் இந்த மொறுன்னு தோசை சுடுறதுக்கு டிப்ஸு. இந்த சாம்பார் வச்சு இன்றைக்கி தோசை சாப்பிட போகிறேன். நான் அடுத்து நெய் தோசை எப்படி ஊற்றுறதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெய் ரோஸ் ஊற்ற போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு கிரிப்ஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்னு. ஃபஸ்ட்டு நல்லா நார்மல் தோசையோடு இந்த கல் ஃபுல்லாக ஊற்றிடணும். நெய் ரோஸ்னால் நார்மல் தோசைனா கல்லில் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் இப்போ வந்து நல்லா கல் ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்க, நாங்கள் எப்போவுமே வந்து ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் வேணும்னா நீங்கள் மாவில் அரைக்கிறப்ப வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் சேர்த்தா புளிக்கும்னு நிறையா பேர் நினைப்பாங்க. ஆனால் அது புளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் வெத்தலை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு சில நேரம் அது புளிக்கவும் செய்யாது. அதே மாதிரி வெந்தயம் போட்டால் நல்லா தோசையும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாவில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கோம், அதனால எக்ஸ்ட்ராவாக மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எப்படி மொறுன்னு வருதுன்னு உங்களுக்கு வந்து அதையும் சொல்கிறேன். மொறுன்னு வரணும்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து மாவோட அந்த கன்சிஸ்டன்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசையே வராது. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வந்து தோசை ரொம்ப மொறுன்னு வரும். தண்ணியாக இருந்துச்சுன்னா மொறுன்னு வரும். நார்மலாக இருந்துச்சுன்னா தோசை வந்து ஊத்தப்ப மாதிரி வரும். கெட்டியாக இருந்துச்சுன்னா தோசையே வராது ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்குல்ல. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.